என்ன படிக்கிறார், எங்கு படிக்கிறார் அப்படிங்கிறது கேள்வி. நான் உண்மையிலே கஷ்டமான கேள்வின்னு நினச்சேன். புகுந்து விளையாடி இருக்கிறீங்க. எடுத்த உடனே நான் சொல்லிட்டேன், என்னம்மா சைக்காலஜி படிக்கிறாரா, வெளிநாட்டில் படிக்கிறாரான்ட்டு. அதனை எடுத்து அவர் எந்த வெளிநாட்டில் நான் படிக்கிறாருன்னு கூட கேட்கல. ஆமாங்க ஐயா சைக்காலஜி படிக்கிறாரு, வெளிநாட்டில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கன்சல்டேஷனுக்கு வந்துட்டாங்க. நானும் அவங்க எந்த வெளிநாட்டில் படிக்கிறாங்கன்னு கேட்கல. அதை பற்றி நானும் உள்ள ஆர்வமாக போகலை. பொதுவாகவே வெளிநாட்டில் படிக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம். ஆகா ஆகா, மாணவர்கள் ஒரு உயர்நிலைக்கு வந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை இந்த கேள்விக்கு நான் கேட்டது பளிச்சுன்னு. இது ஒன்றே போரும். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அமையும் என்கின்ற என்னுடைய விதிக்கு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 50% பேர், சில பேர் சைக்காலஜின்றத எடுத்த உடனே நான் சொல்லிட்டேன். சில பேர் நீங்கள் மெடிக்கலில் நரம்பியல், ரேடியாலஜி அப்படி இப்படி வரீங்க, அதுவும் உண்மைதான். இந்த அளவுக்கு எடுத்துட்டாலே போகிறோம். இந்த அளவுக்கு மெடிக்கல் படிக்கிறார், புதனுடைய துறைகளில் இருக்கிறார், இந்த அளவுக்கு வந்து விட்டாலே ஜோதிடம் உங்களுக்கு கை வந்துருச்சுன்னு அர்த்தம். பிரிமியம் மீடிய மாணவர்களை பற்றி நிறைய பெருமை இருக்குது. அதே மாதிரி பொது வீடியோவில் இதை போட்டதும் பொதுவாகவே கீழே கமெண்ட்டை பாருங்களேன், சைக்காலஜி பா எக்ஸலண்ட். பொது வீடியோவில் கூட பொதுவான யூடியூப்பில் அந்த ட்ரெய்லர் வருது இல்லை, அந்த ட்ரெய்லருக்கு கீழே கூட சைக்காலஜின்றதை நிறைய பேர் கொடுத்துருக்குறீங்க. ஆகவே அன்பு மாணவர்களே, நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலை. என்னுடைய இந்த சுபத்துவ பாபத்துவ கோட்பாடு உங்களுடைய மனதில் இவ்வளவு தூரம் பதியும் அப்படிங்கிறத உண்மையில் நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவில்லை. கிட்டத்தட்ட 60-70% பேர் சைக்காலஜி அல்லது புதனுடைய துறையினை கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கிறீங்க. ரேடியாலஜி நரம்பியல்னு சொன்னவங்க கூட மருத்துவம்னு வந்துட்டீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 3/4 கிணறு தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம்.